ஓகே. ஆ நீங்க ஆல்ரெடி டேபிள் தெரியும்ட்டீங்க. டேபிள் தெரியும்னா 0 டூ 90 டிகிரி எப்படி வரும்னு தெரியுங்க. ஆக்சுவலா ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ட்ரிகோனோமெட்ரி Okay. 3 சைடு ஜியோமெட்ரிக்கல் ரிலேஷன்லாம் படிக்கிறது வந்து ட்ரிகோனோமெட்ரி. சரிங்களா? Okay, sir. 3 சைடு ஜியோமெட்ரிக்கல் ரீசன். அப்ப நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 சைடுக்கு உண்டான பாசிபிள் என்னன்னா, நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட சரிங்களா? 3 Okay, சைடுங்கிறது sir. என்னது? ஒரே ஒரு பாசிபிள் தான். 4 சைடு கூட நெறைய இருக்குது. 3 சைடுக்கு வந்து என்னது? ஒரே ஒரு ஷேப் தான். என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள் மட்டும் தான் பாசிபிள். சரியாடா கண்ணு? Yes, sir. அப்ப என்ன ட்ரையாங்கிள் பார்க்க போறோம்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறோம். கரெக்ட்டுங்களா? ரைட் ஆங்கிள் Yes. ஷேப் தான் பார்க்குறத தவிர வேற எந்த ஷேப்பும் நம்ம பார்க்கறது இல்ல. இஸ் கரெக்ட்? Yes, sir. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கும்போது என்ன நடக்கும்? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத சும்மா சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு டொமைன் ரேஞ்ச்லாம் நம்மளுக்கு தேவை. இது வந்து 90 டிகிரி. இது வந்து தீட்டா. கரெக்ட்டாமா? Yes, sir. இது வந்து ஏ, பி, சி. இஸ் கரெக்ட்? Yes, sir. எப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது பிக்கஸ்ட் சைடு? Sir, AC-யும் BC, AB-யும் பிக்கஸ்ட் சைடு எது? நம்ம பெரிய வேல்யூ. biggest side வந்து BC, sir, hypotenuse. ஹைபோதெனியஸ் எப்பயுமே பிக்கஸ்ட் சைடு. சரிங்களா? Sir. அப்ப Yes, sir. இது வந்து ஸ்மாலஸ்ட் சைடு. ஓகே. அப்ப இது வந்து என்ன மீனிங்? ஆப்போசிட் சைடு. இது வந்து பேஸ் ஆர் அட்ஜசன்ட் பாங்க. இஸ் கரெக்ட்? Yes, sir. இப்ப இத வச்சு நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு நார்மலா ஃபார்முலா தெரியும். sin தீட்டாவோட ஃபார்முலா என்ன? So, sin theta ஓட ஃபார்ம் வந்து opposite by hypotenuse. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்குது. இருக்கிற பெரிய சைடு யாரு? ஹைபோதெனியஸ். Sir. அப்ப ஹைபோதெனியஸ் டினாமினேட்டர்ல வரும்னா சைனோட வேல்யூ கிரேட்டர் than 1 இருக்குமா? லெஸ் than 1 இருக்குமா? Sir, திருப்பி சொல்லுங்க. நீ சொன்னது லெஸ்ன்னு சொன்னீங்க. அதாவது ஹைபோதெனியஸ் வந்து டினாமினேட்டர்ல வந்துருச்சு. அப்படின்னா இந்த sin தீட்டாவோட வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூ ஆஃப் கிரேட்டர் than 1 இல்ல லெஸ் than 1 இருக்குமா? Sir, less than 1 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது வந்து sir. ரேஞ்ச். ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகே? மோர் தென் 1க்கு Okay, sir. பாசிபிள் கிடையாது. அதே நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 இருக்கும். சரிங்களா? Okay, sir. -1க்கு மேல போகாது. அதாவது -2 மைனஸ் இதோ வராது. எதனால? இங்கேயே பார்த்துட்டீங்க ஹைபோதெனியஸ் வந்து டினாமினேட்டர் இருக்கனால. அப்ப ஹைபோதெனியஸ் ஆமா, sir. டினாமினேட்டர் வந்தா கண்டிப்பா ரேஞ்ச் பிட்வீன் -1 to 1. இஸ் கரெக்ட்? இந்த பாயிண்ட் நோட் Yes, பண்ணிக்கோங்க. sir. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். Okay, sir. ரெண்டாவது பாயிண்ட். இப்ப sin தீட்டா முடிஞ்சுச்சு. அடுத்தது யார் வேணும்? Sir, cos theta. cos தீட்டாவோட ஃபார்முலா? Adjacent by hypotenuse. அப்ப இது மீனிங் என்ன? இது வந்து less than 1 வரும். ஆமா. எதனால? ஹைபோதெனியஸ் டினாமினேட்டர் இருக்குது. கண்டிப்பா கிளியர் ஆயிட்டீங்களா? sir. ஓகே. தேர்ட் பாயிண்ட். tan தீட்டா. tan தீட்டா என்ன? Opposite by adjacent. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப இந்த வேல்யூ எப்படி வேணா இருக்கலாம். எது பெக்கர்ஸ் எது sir. ஸ்மாலஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம். அப்ப வேல்யூ எனி ரேஞ்சஸ் இருக்கும். அப்ப ரேஞ்சஸ்ங்கிறது எது வரைக்கும் வரும்லங்க? ரேஞ்ச் வந்து infinity to எது வேணாலும் வரும். minus infinity infinity to that means real positive. numbers. Okay. டவுட் இருக்குதாங்க? அது இல்ல சார். சரி இது மூணும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதிகமா அதுல சூப்பரான ஐடியா. கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா என்ன ஆகும்? கொசிகன் தீட்டால வந்து hypotenuse by opposite. Sorry, hypotenuse by adjacent. கொசிகன் தீட்டா sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்ப இதுல என்ன ரேஞ்ச் வரும்? அத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்கு நம்மளோட பேசிக் கான்செப்ட் ரேஞ்சோட கான்செப்ட் ஓவர். ஹைபோட்டனியூஸ் மேல இருக்கிறதுனால வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். வெரி குட். வந்துட்டீங்க பாயிண்ட்க்கு. கிரேட்டர் வந்து இன்ஃபினிட்டி ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சார். கிரேட்டர் தென் 1ன்றீங்க. ஆமா அப்ப சார். ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். திங்க் பண்ணுங்க. ஒரு ரியல் லைன் போடுங்க. ரியல் லைன் போட்டு நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. சும்மா ரியல் லைன் போடுறீங்க. இங்க 1 1 விட கிரேட்டர் தென்ட்டீங்க. இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இங்க 0ங்கிற பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். இங்க வந்து -1 இருக்கும். இப்போ செக் பண்ணி சொல்லு பார்க்கலாம். கிரேட்டர் அப்பனா 1 to infinity. 1 to infinity is correct idea. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ வரும்ல. தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் போனா நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்ப -1 எக்ஸிட். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல வேல்யூ என்ன ஆகும்? வருமா வராதா? வராது. சூப்பர். வெரி குட்.
அப்ப இதனோட ரேஞ்ச் கிளியரா நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னாச்சு? ஆ. மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டில மைனஸ் 1,1ங்கிற பாயிண்ட் வராது. அதாவது ரியல் நம்பர் பட் நாட் இன்க்ளூடிங் மைனஸ் 1 to 1. இஸ் கரெக்ட்? எஸ் சார். இதுல டவுட் இருக்குங்களா? இல்ல சார். இதெல்லாம் நான் எழுதுறது என்னது? ரேஞ்ச். இன்னும் நான் டொமைன் பத்தி நான் உங்ககிட்ட பேச கிடையாது. இதெல்லாம் எழுதுறது என்னது? ரேஞ்ச். சரிங்களா? ஆமா மைனஸ் சார். 1 to 1. இதுக்கு என்னது? மைனஸ் 1 to 1. இதுக்கு என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. இதுக்கு என்ன ரியல் நம்பர் மைனஸ் 1 to 1 வந்து இருக்காது. பிட்வீன் வேல்யூ. ஓகே சார். இது எல்லாமே ரேஞ்ச் பத்தி தான் பேசுறேன். டொமைன் பத்தி நான் மறுபடியும் பேசுவேன். டேபிள் சொல்லும்போது பேசுவேன். சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா? அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார். ஒரே செகண்ட் நான் காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. சார் அவ்வளவுதான். சீக்கண்ட் டீட்டா. ஓகே சார். சீக்கண்ட் டீட்டா என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் தீட்டா வந்து ஹைபோடெனியூஸ் பை அட்ஜசன்ட். அப்ப இது என்ன அதே டிஸ்கஷன் எழுதிக்கலாமா இல்ல வேற டிஸ்கஷன் சொல்லணுமா? அதே டிஸ்கஸ். அதே வந்து அதே ரேஞ்ச். அதேதான். அப்ப ரேஞ்ச் என்னது? ரியல் நம்பர் மைனஸ் 1 to 1 plus 1. Is correct? எஸ் சார். சேம் கான்செப்ட். சேம் கான்செப்ட் இதே. ஓகே. காட் தீட்டா? காட் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஆப்போசிட். அப்ப ரியல். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ். காட்டிய ரியல் நம்பர். ரியல் லைன்ஸ் ஆர் தான். ஆர் இருந்தாக்க ஃபுல்லா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஃபுல்லா வந்து. ரியல். எஸ் சார். சரி வரைக்கும் ஓகேங்களா? டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் யாருன்னா டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. எந்த மாதிரி சொல்றீங்கன்னு பார்க்கறேன். இல்ல எனக்கு டவுட் இருந்தாலும் அதுக்கு அந்த மாதிரி ரிலேட்டடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகேவா? டேபிள் வேல்யூ எந்த மாதிரி மெமரி பண்ணிருக்கீங்க தெரியல. பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எந்த மாதிரி நான் வச்சுக்கிறீங்க பார்க்குறேன். அதுக்கு அந்த மாதிரி சொல்லிடுறேன். சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க? தீட்டா என்ட்ரி பண்ணுவீங்களா? தீட்டா இங்கே 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. அப்போ ஒவ்வொருக்கும் வேல்யூ வரும். அப்போ இது கட் பண்ணிக்கோங்க. sin theta, cos theta, tan theta. இது மூணு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரது பார்க்கலாம். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து sin theta வந்து 0 sin theta 0 0 வரும். 1/2 1/√2 √3/2 1 and then 1 sorry √3/2 1/√2 1/2 0. ஓகே சார். tan theta வந்து 0 1/√3 √3 கரெக்டா பார்த்து சொல்லு. இந்த இடத்துல 45 டிகிரி 0 1/√3 சார் 1 ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுமா? ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அங்க தப்பா சொன்னீங்க. இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஓகே சார். அதுக்கப்புறம் இது வந்து இது √3. கரெக்ட். வெரி குட். அதுக்கப்புறம் நாட் டிஃபைன்ட். மற்றவங்க அதனோட ரெசிப்ரோக்கல் வரும். கரெக்டாமா? ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதுன்னு பார்க்குறேன். சொல்லுங்க இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சு பார்க்கலாம். ஓகே சார். அப்போ என்ன ஆகும்? இது வந்து cosecant theta, secant theta, cot theta. So cosecant வந்து 0 வந்து not defined. 2 very good. √2 2/√3 very good. அதுக்கப்புறம் வந்து 0. எப்படி நான் வச்சுக்கிட்டு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி ஐடியா கொடுக்குறேன்.
ஏன்னா நீ எந்த இடத்துல தப்பு பண்ணுனா டவுட்ல சொல்றீங்கன்னா இங்க சொல்லிட்டு சார் மிஸ்டேக். ஃபார் sin theta வந்து இங்க மிஸ்டேக் sin பண்ணி. theta இங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். sin சொல்லு. சொல்லு என்ன sin ஆன்சர்? theta வந்து சார் எப்படி மெமரைஸ்னா sin thetaவோட வேல்யூ ஃபுல்லா தெரியும். அதுக்கப்புறம் cos theta வந்து அப்படியே ரிவர்ஸ். அதுக்கப்புறம் tan theta அப்படியே நாங்க அப்படியே மெமரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் cosecant வந்து sin thetaவோட அப்படியோட அதே அதோட ரிவர்ஸ். மாத்தி சொல்றேன். இல்ல cosecant ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் சீக்கண்ட் வந்து இந்த சைடுல இருந்து வர ரெசிப்ரோக்கல். அது ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் ரெண்டையும் மாத்திடாது. ரெசிப்ரோக்கல்ங்கிறது வேற, ரிவர்ஸ்ங்கிறது வேற. ரிவர்ஸ்னா என்ன மீனிங்னா இங்க இருக்கிற ஆர்டர் வந்து இப்படி மாத்தி எழுதுறது ரிவர்ஸ். கரெக்டா? இங்க இருக்கிற சார் ஆர்டரை அப்படியே உல்டா பண்ணி மாத்தி எழுதுனா அது பேர் ரிவர்ஸ். சரிங்களா? ஓகே சார். ரெசிப்ரோக்கல் அப்படியே டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாத்தி போறது ரெசிப்ரோக்கல். டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாத்தி போறது ரெசிப்ரோக்கல். அப்ப இந்த இடத்துல ஏன் தப்பு ஆச்சு? இது என்ன ஆன்சர் வரும்? சார் 1. அவ்வளவுதான். அதிக கஷ்டப்படுறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து சீக்கண்ட் வந்து 1 2/√3 √2 2 not defined. Not defined. Okay, got it. Sir, not defined √3 1/√3 அந்த இடத்துல ஏன் 1 வருது டவுட்? 1 தானே வரும். 1 1 ஓகே ஓகே ஓகே. 1/√3 0. அவ்வளவுதான். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்டோட கான்செப்ட் தெரியுமா? அப் டு ஃபோர்த் குவாட்ரண்டோட கான்செப்ட் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும் சார். இங்க 3 வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்கறதுல ஓரளவுக்கு மீனிங் வச்சுட்டு ஃபுல்லாவே தெரியும் சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியானது, நம்ம ஈஸியா நான் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல்ரெடி நீங்க படிச்சது தான், லோயர் கிளாஸ்லயே படிச்சது தான். இது x, இது y, இது வந்து x dash, இது வந்து y dash னு வச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நார்மலா என்னவா இருக்கும்? x y என்னவா இருக்கும்? சார் பாசிட்டிவ். சூப்பர். அப்ப எல்லாமே பாசிட்டிவ். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ செகண்ட் சார். பாசிட்டிவ் நெகட்டிவ். யாரு பாசிட்டிவ்? x நெகட்டிவ் y பாசிட்டிவ். புரியுதுங்களா? அடுத்தது x நெகட்டிவ் y பாசிட்டிவ் y x நெகட்டிவ் y நெகட்டிவ். சூப்பர். அடுத்தது x பாசிட்டிவ் y நெகட்டிவ். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். வெரி குட். அடுத்த வகுப்பு போயிடலாமா? இதுல எதுவும் டவுட் எழுதிட்டீங்க, அதனால ஓரளவுக்கு ஃபுல்லாவே புரிஞ்சுக்கணும். இதுல எதுவும் டவுட் இல்லை. கரெக்டா? ஆமா சார். எப்பயுமே ஸ்டார்டிங் என்னது 0 டிகிரி. கரெக்ட்டுங்களா? அப்படியே மூவ் ஆனா இங்க என்ன ஆகும்? 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்படியே 90 90 ஆட் பண்ணா இங்க என்ன கிடைக்கும்? சார் 90 180 240 360. 90 ஆட் பண்ணா என்னடா வரும்? 180 plus 90. சார் 180 plus 90 எவ்வளவு? சாரி சார் 250 plus 360. ஒரு நிமிஷம் ஆட் பண்ணி சொல்லு. பிரியா, என்ன பிரியா? அர்ஷிதாவா? என்ன பிரியா சொன்னீங்க? ஹர்ஷினி. அர்ஷின். சொல்லுமா. சார் 270 plus 270, 250, 240 கிடையாது, 270. சரிங்களா? 90 90 ஆயிடுச்சுன்னா அப்புறம் இங்க வந்து எகைன் வரும்போது என்ன ஆகும்? 360. 360. இத ஒரு ரொட்டேஷன். கரெக்ட்டுங்களா? ஃபுல்லா ஒரு ரொட்டேஷன் ஆகுதுன்னா இதுதான் வரும். இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? நோ சார். நோட் பண்ணிக்கங்க. டவுட் இருந்தா இது பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த ஒர்க் என்ன ஆகும்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து டீட்டா ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? அடுத்த கான்செப்ட் வேணா தனித்தனி டயகிராம் கூட போட்டுக்குங்க. நான் ஒரே டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தனித்தனி டயகிராம் கூட நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப இது என்ன ஆகும்? டீட்டா. இதுக்கு பேர் என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தான் நோட் பண்ணுவோம் எப்பவுமே. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் நோட் பண்ணுவோம். இதுக்கு பேர் டீட்டா. இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி. இந்த டீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? அப்படிங்கிற கேஸ் தான் நம்ம 4 குவார்டர்லையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஃபோர்த் குவார்டர் வரைக்கும். இது 90 டிகிரியா? 90 டிகிரினா இந்த டீட்டாவோட வேல்யூ 90 விட அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கணும். அப்ப அப்படி எழுதலாம். 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார்.
அது இங்க வரும்போது இங்க என்ன நடக்கும்? 90 விட அதிகமா கம்மியா? 90 விட அதிகம். அப்ப 90 டிகிரி பிளஸ் தீட்டா. இதுல எனக்கு டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப இது 180. அப்ப 180 விட கம்மியா அதிகமா? சார் இந்த தேர்ட் குவாட்ரண்ட் இருக்காங்க சார். நான் செகண்ட் குவார்டர்ல இருந்து கேக்குறேன். இங்க பாரு ஏரோ மார்க் போடுது. செகண்ட் குவார்டர்ல என்ன ஆகும்? 180 விட கம்மியா அதிகமா? 180 விட கம்மியா இருக்கும். அப்ப செகண்ட் குவார்டர்ல ரெண்டு ஆங்கிள் வந்துச்சு கரெக்ட்டுங்களா? 180 டிகிரி 180 மைனஸ் minus. தீட்டா. அப்ப ஓகே தேர்ட் சார். குவார்டர்ல என்ன ஆகும்? 180 plus theta. அப்ப 270க்கு என்ன ஆகும்? 270 விட கம்மியா இருக்கு. 270 minus theta. சூப்பர் வெரி குட். இதுல எது டவுட் இல்ல இப்போ வரைக்கும் கரெக்ட்டுங்களா? No sir. அப்ப ஃபோர்த் குவார்டர்ல Fourth one 270 plus theta, 360 minus theta. ஓகே. அப்ப இதுல இது உங்களுக்கு டவுட் வரல. கரெக்ட்டாமா? Yes sir. சூப்பர். இதுக்கப்புறம் தான் மெயின் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு நோட் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல்ல காஸ் தீட்டா நோட் பண்ணுவாங்க. வெர்டிகல் வந்து எப்பயுமே சைன் தீட்டா. Sir. காஸ் தீட்டா சைன் தீட்டா. Yes sir. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். No sir. கேளுங்க. சரி அப்ப கோஆர்டினேட் பாயிண்ட் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? x, y ன்னு எழுதுவீங்க. ஆமா சார். அப்ப இங்க என்ன ஆகும்? cos θ, sin θ. சார். கரெக்ட்டுங்களா? அப்ப Yes இங்க sir. எல்லா வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா? காசும் பாசிட்டிவ், சைனும் பாசிட்டிவ்னா Positive. அந்த டேபிள் வர எல்லா வேல்யூ என்ன ஆகும்? பாசிட்டிவா இருக்கும். அப்ப இந்த குவார்டர்ல எல்லாமே பாசிட்டிவ். சரிங்களா? ஓகே சார். சரி இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 360 மைனஸ் θ எழுதிட்டீங்களா? ஆமா சார். இதுவரையோட முடிஞ்சு முன்னாடி திரும்ப மேல போனா என்ன ஆகும்? இது 360 மைனஸ் θ எழுதுறதுக்குள்ள பிளஸ் θ எழுதிக்கலாமா? சார். ஓகே. அப்ப உங்களுக்கு கிளாக் வைஸ் நோட் பண்ணா அதுக்கு பேரு தீட்டா. கிளாக் வைஸ் நோட் பண்ணா அதுக்கு பேரு தீட்டா. அதே சாரி ஆன்டி கிளாக் வைஸ் நோட் பண்ணலாம். அதே கிளாக் வைஸ் நோட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் தீட்டாவா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது? 270 பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா அண்ட் ஆல்சோ மைனஸ் தீட்டாவும் இங்க இன்க்ளூட் ஆகும். கரெக்ட்டாமா? ஓகே சார். கிளாக் வைஸ் நோட் பண்றனால மைனஸ் தீட்டாவும் இங்க இன்க்ளூட் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? கரெக்ட்டா எடுக்கறீங்களா? எஸ் சார். ஓகே டன். இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எல்லா வேல்யூ பாசிட்டிவ் பண்ண சொல்லிட்டீங்க அக்ரி பண்ணிட்டீங்க கரெக்ட்டுங்களா? செகண்ட் குவார்டர்ல என்ன ஆகும்? செகண்ட் குவார்டர்ல என்ன ஆகும்? மைனஸ் நெகட்டிவ். x கோஆர்டினேட் நெகட்டிவ், y கோஆர்டினேட் பாசிட்டிவ். பட் பர்பெண்டிகுலர் என்ன வருது? அதனால லைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். எப்படி சேஞ்ச் ஆகும்? மைனஸ் sin θ, cos θ. அதாவது என்ன இந்த சைன் எப்படி இந்த சைடு வந்துச்சு? பர்பெண்டிகுலர்னால சரிங்களா? பர்பெண்டிகுலர் கேஸ்னால. ஓகே சார். பர்பெண்டிகுலர் அப்ப இங்க இருந்து பாக்கும்போது என்ன ஆகும்? சைன் மேல இருக்கு. சைன் மேலனா அப்ப x axis y axis இன்டர்சேஞ்ச் ஆகுற மாதிரி. ஓகே சார். x axis y axis இன்டர்சேஞ்ச் ஆகுற மாதிரி. அப்ப இங்க மீனிங் என்னன்னா sin θ பாசிட்டிவ், cos θ வந்து நெகட்டிவ். ஓகே சார். sin θ பாசிட்டிவ் ஏனா y கோஆர்டினேட் தானே. y கோஆர்டினேட் யாருங்க? sin θ தானே. ஆமா சார். sin θ பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ். ரிமைனிங்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? சைனும் இதோட ரெசிப்ரோக்கல் கொசீக்கனும் பாசிட்டிவ். ரிமைனிங் 4 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது? நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப இங்க என்ன நோட் பண்ணுவாங்க? s ன்னு நோட் பண்ணிடுவாங்க. a s ன்னு நோட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். நீ இன்னொரு நோட் பண்ண. என்ன நோட் பண்ண? x கோஆர்டினேட் வந்து மைனஸ் sin θ நோட் பண்ண. y கோஆர்டினேட் வந்து cos θ நோட் பண்ண. சரிங்களா? ஓகே சார். இந்த 90 ல இருந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுனா இந்த மாதிரி தான் வேல்யூ எழுதணும். 90 ல இருந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுனா இந்த மாதிரி தான் வேல்யூ எழுதணும் தவிர மாத்தி எழுத கூடாது. ஓகே சார். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன். நோ சார். அடுத்ததுக்கு போலாம். சரி அப்ப தேர்ட் ஒன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து cos வந்து நெகட்டிவ், சைனும் நெகட்டிவ். cos வந்து x, sin வந்து cos θ மைனஸ் sin θ இங்க கோஆர்டினேட். சார். அப்ப இங்க என்ன ஆகும்? ரெண்டுமே நெகட்டிவ்னா tan வந்து எப்படி இருந்தா sin by cos ஆ? ஆமா சார். அப்ப மைனஸ் cos sin θ டிவைட் பை மைனஸ் cos θ. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? tan வந்து பிளஸ் ஆயிடும். ஓகே சார். tan and cot அதோட ரெசிப்ரோக்கல் cot is also plus. ஓகே சார். இது எப்படி மாறுது தெரியுதா? இந்த கோஆர்டினேட்னால ஓகே சார். அப்ப இங்க வந்துட்டு என்ன கோஆர்டினேட் இருக்குது? பிளஸ் மைனஸ்
பிளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ y கோஆர்டினேட் யாரு? sin. sin நெகட்டிவ். ஆமா சார். cos வந்து என்னவோ? cos வந்து பாசிட்டிவ். அப்ப என்னாச்சு? sin ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். காஸோட ரெசிப்ரோக்கல் செக் வரும். செக்கும் பாசிட்டிவா இருக்கும். அப்ப ரிமைனிங் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ். இத கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த குவாட்ரண்டோட கான்செப்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இதுல மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை ஃபார்முலா இருக்குன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஓகே குவாட்ரண்ட் சார். செகண்ட் குவாட்ரண்ட் மட்டும் இது தெரியாதனால தான் ட்ரிகோனோமெட்ரிக் கஷ்டம்பாங்க. இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கினா போதும். இத பேஸ் பண்ணி என்னது ஒரே ஒரு சர்க்கிள் கம்ஃபர்டபிள் ஆனதுக்கு எத்தனை ஃபார்முலா வருது? 54 ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஓகே கீழ சார். எழுதி காட்டுறேன். ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆச்சுன்னா எத்தனை ஃபார்முலா? 54 ஃபார்முலா. அப் டு ஓகே 360 சார். டிகிரிக்கு எவ்வளவு ஃபார்முலா? 54 ஃபார்முலா வந்துரும். அப்ப அடுத்த ஓகே சர்க்கிள் சார். சுத்தினா 720. அடுத்த சர்க்கிள் சுத்தினா என்னது? 720. 720. அதுல 48 ஃபார்முலா வரும். அதே மாதிரி எத்தனை ஓகே. சர்க்கிள் சுத்தும்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சர்க்கிள் சுத்திட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு ஓகே சார். கான்செப்ட் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா வருது? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். சரிங்களா? அப்ப இது ஓகே கிளியர் சார். ஆயிடுச்சுனா தான் உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரி கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஓகே சார். இப்ப இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. அடுத்த கான்செப்ட் மூவ் பண்ணலாம். இல்ல சார். இது மட்டும் நான் இத மட்டும் நான் டிரா பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இத மட்டும் கிராஃப மட்டும் ஒரு தடவ டிரா பண்ணி எழுதிடுறேன் சார். நீ வேணா செப்பரேட்டா போடுறதுக்கு போட்டுக்க. இல்லைன்னா நான் செப்பரேட்டா போட்டு காட்டணுமா? இல்ல நானே போடுறேன் சார். போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி மீனிங்ல போட்டுக்கிறீங்கன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார்.